ஹாய், என் பேர் சிவராமகிருஷ்ணன். லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த நோஸுடைய அவுட்லைனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதோடைய ஷேடிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த அவுட்லைன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது லைட்டாக எரேஸ் பண்ண போகிறோம். ஓகே, லைட்டாக பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான். ஒரு நார்மல் பென்சில், நார்மல் எரேசர், நார்மல் ஸ்கேல். ஸோ லைட்டாக பண்ணுங்கள். ஓகே, நேரம் அவுட்லைன்ஸ் தெரியுதா? எஸ். ஸோ கேமராக்காக நான் டார்க்காக வரைஞ்சது எனக்கே இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் லைட்டாக வரைங்க. லைட்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எரேஸ் ஆயிரும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த பேசிக் அவுட்லைன் வந்து தெரியுது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதில் மெயின் கர்வ்ஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம் டார்க்காக. ஸோ இங்கேருந்து இப்படி, ஓகே, இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும். தென் இந்த சைடு இப்படி. ஓகே, அப்புறம் இங்கே, அப்புறம் லைட்டாக இந்த சைடு. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே ஒரு சின்ன கர்வ். இதுக்கடுத்து என்னென்னா, இந்த கர்வ் தெரியுதா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள். ஓகே, இங்கே வந்து ஒரு சின்ன இது. ஓகே, இங்கே வந்து இந்த ஹைலைட்ஸ். எஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஷேடிங் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க, தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து ஒரு இயர்பட் தான் யூஸ் பண்ணுவேன் ஷேடிங்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, டார்க்காக வரைகிறேன். வரைஞ்சிட்டு அப்படியே கீழே வர வர லைட் பண்ணிகிட்டே வரேன். தெரியுதா? ஒரு சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த சைடு சர்க்குலர் மோஷனில். இப்போது உங்களுடைய இயர்பட் எடுத்துகிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டார்க் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு எதுவும் முடிச்சாச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கர்வ் தெரியுது இல்லையா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேஷ்ட் லைன்ஸ் வரைய போகிறோம். ஓகே, தென் இங்கேயும் இந்த மாதிரி. ஓகேவா? வரைஞ்சாச்சு. சூப்பர். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட். அப்படியே இங்கே ஸ்டாப். ஓகே, இது ஏன்னா இங்கே ஹைலைட்ஸ் இருக்குது, இந்த சைடு ஹைலைட்ஸ் இருக்குது. ஸோ லைட் வந்து இப்படி அடிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த டைரெக்ஷன்லேருந்து இந்த பக்கம் அடிக்குது. ஸோ அப்போது இந்த ஏரியாலாம் கவர் ஆகாது. ஸோ இங்கே டார்க்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் ஆப்வியஸாக டார்க்காக இருக்கும். அந்த லாஜிக் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணுவோம்.
இதுவும் அதே மாதிரி தான் ஒரு சர்க்குலர் மோஷன்லேயே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான பிளெண்டிங் கிடைக்கும். ஓகேவா? இப்போது நம்ம இந்த சைட் சின்ன ஏரியா ஓகே பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆப்போசிட் சைடில் ரொம்ப லைட்டாக ஒரு ஹேட்ச் லைன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப லைட்டாக, இந்த சைடை விட இந்த சைடு ரொம்ப லைட்டாக இருக்கணும். கொடுத்துட்டிங்களா? இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணலாம். ஓகே, சாரி, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்து அதே மாதிரி லைட்டாக புரியுதா இந்த லாஜிக்கு? அதாவது இந்த பக்கம் டார்க்காக பண்ணால் இந்த பக்கம் வந்து டார்க்காக பண்ணணும், ஆப்போசிட் சைடு. இந்த பக்கம் லைட்டாக பண்ணால் இந்த பக்கம் லைட்டாக பண்ணணும். ஓகே, ஸோ எடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் டக்குன்னு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த டார்க் வேல்யூ வராது நமக்கு. இங்கே இந்த சைடு வந்து லைட்டாக தான் இருக்கணும். ஸோ நான் அதை டக்குன்னு பண்ணால், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் எனக்கு வந்து அந்த லைட் வேல்யூ தான் இருக்கும். இதே ரொம்ப நேரம் பொறுமையாக பண்ணிகிட்டே இருந்தேன்னா இங்கேயும் வந்து இந்த டார்க் வேல்யூஸ் இதுக்கு ஈக்குவலாக வந்துடும். இப்போயே வந்துடுச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் டார்க் பண்ணிடலாம். ஓகே, அதுவும் எப்படி பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். மறுபடியும் ஒரு கோட்டிங். ஓகேவா? வரைஞ்சிட்டு அப்புறம் இந்த பக்கம் அப்புறம் மறுபடியும் பிளெண்டிங். பிளெண்ட் பண்ணுறப்போ இந்த சென்டர் இது வந்து கொஞ்சம் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இந்த பக்கம் ஓகே. ஸோ இவ்வளோ பண்ணியாச்சு. நான் இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஹைலைட்ஸ். ஓகே, ஃபைனலாக ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டார்க் லைன்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே இந்த ஏரியா, ஓகே, சூப்பர். இப்போது ஓகேங்களா, இங்கேயும் கொஞ்சம் இதாக இருக்குது. எஸ், பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் டார்க்கர் வேல்யூஸ் ஆட் பண்ணுவோம். எங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கர்வ் தெரியுதா, அந்த கர்வில் வந்து லைட்டாக. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே இதை சுற்றி இருக்கிற இடத்துல இப்படி அதுக்கப்புறம் இந்த சைட் அதுக்கடுத்து இங்கே சுற்றி இருக்க இடத்துல இந்த பக்கம் என்ன வருதுன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஏன்னா லைட் இந்த பக்கத்துலேருந்து அடிக்குது. ஸோ இந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் மறைச்சிரும். ஸோ இங்கே டார்க்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் டார்க்காக. ஓகே.
மாதிரி இந்த பக்கம் அந்த ஆல்ரெடி நான் அந்த டார்க் ஏரியா ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை இன்னி கொஞ்சம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் வந்து ஷேடிங் வந்து டக்குன்னு ஓகே ஒரு லேயர் பண்ணிட்டோம் முடிஞ்சிடுச்சு அப்படின்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு லேயராக போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டெப்த்து வந்து கொஞ்சம் அழகாக க்ரியேட் ஆகும். அதுவும் நீங்கள் ஒரே ஒரு பென்சில் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரும். இல்லை நான் வந்து டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். பட் அது தேவையில்லை. நமக்கு வந்து ஒரு பென்சிலே அழகாக அவுட்புட் கொண்டு வரலாம். ஓகே, இப்போ இங்கே அப்படி ரைட்டாக ஒரு எஸ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏரியா கொஞ்சம் டார்க் பண்ணப்போம். டார்க் பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக உங்களுடைய எரேசர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, சென்டரில் அப்படியே ஒரு இடத்த எரேஸ் பண்ணணும். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் மாதிரி கொடுக்கும் நோஸ்க்கு. ஓகே, தென் இந்த ஏரியாவும் மெயினாக ஓகே. தென் இங்கே வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள். அது என்ன ஆகும்னா லைட்டாக அந்த கிராஃபைட் ரிமூவ் பண்ணும். இப்படி தொட்டு எடுத்திங்கன்னா ஓகேவா, போட்டு அடிக்கக்கூடாது. தொட்டு எடுத்திங்கன்னா இங்கே வந்து அந்த கிராஃபைட் அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். எஸ், இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் அந்த டீட்டெயிலிங் இதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து இப்படி சும்மா லைட்டாக இந்த ஷேப் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு லைட்டாக ரொம்ப போட்டு அழுத்திடாதீங்க. லைட்டாக கொண்டு வந்தீங்களாலே உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் டார்க் பண்ணும். ஓகே, அதே மாதிரி கீழே. ஓகே, கீழே வந்து ஏன்னா இந்த நோஸோடைய முடிகிற பாயிண்ட் அதுதானே. ஸோ அங்கேருந்து தான் அதுக்கும் லிப்ஸுக்கும் வந்து அந்த கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க் பண்ணணும். ஓகே, ஓகேவா. இப்போது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் அந்த இயர்பட் எடுத்துகிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே சாஃப்ட் ஆகிக்கும். இந்த இயர்படோட மெயின் பர்பஸே இதுதான். எங்கெங்கெல்லாம் வந்து லைன்ஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கோ அந்த இடத்துல இயர்பட் யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டோம், சாஃப்ட் ஆகிரும். அந்த லைன்ஸ் வந்து ஹார்டாக இருக்கிறது தெரியாது. ஓகேவா. இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ் வந்து லைட்டாக தெரிஞ்ச போதும். இந்த இடத்துலையும் இப்போ இந்த இடமும் லைட்டாக டார்க் பண்ண போகிறோம். அது ஏன்னா அந்த சைடு வந்து லைட் வராது. ஓகேவா. லைட் வந்து இங்கே வந்து பிளாக் ஆகிரும். ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக டார்க் பண்ணி காமிச்சிட்டோன்னா அந்த கரெக்டான எஃபெக்ட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ
எஸ், வரைஞ்சாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே இங்கே ஒரு கனெக்ட் பண்ணிடலாம். லைட்டாக ஷேட் பண்ணுங்கள் இந்த சைட், இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அப்புறம் உங்கள் இயர்பட் எடுத்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அந்த ஹைலைட் லைட்டாக அந்த சின்ன இது வரைஞ்சிங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு சின்ன அந்த டைமண்ட் மாதிரி. ஸோ அதை வந்து லைட்டாக நம்ம இது பண்ணி விட்டுறணும். ஸோ லைட்டாக அதை சுற்றி வரீங்க. ஓகே, தெரியாது ஓகே, அந்த ஹைலைட் பண்ண மாதிரி தெரியுதா லைட்டாக? அதே மாதிரி இது வந்து என்னென்னா நார்மல், அதோட சின்ன பென்சில் தான் இதுக்கு. ஓகேவா? நான் இதையே யூஸ் பண்ணேன். ஓகே, இந்த ஹைலைட்லாம் பக்காவாக முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இதை ஸ்மூத் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அந்த ஷேடிங் அழகாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப டார்க்காக ரொம்ப ஹார்ட் எட்ஜஸாக வச்சுட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஆயிரும். ஆக்சுவலி இதை விட்டால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஷேடிங் ப்ராசஸ் எல்லாமே. ஸோ அதை வந்து நம்ம லைட் பண்ணிடலாம். ஓகே 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 காய்ஸ், ஸோ இந்த நோட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். எஸ், இப்போ நீங்கள் பண்ண ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Entice_Art_Studio அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஓகே, ஸோ எழுதி காமிச்சிட்டா? Entice_Art_Studio இன்ஸ்டாகிராம். ஓகே, ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க வரைஞ்சி பார்த்துட்டு. ஓகே காய்ஸ், பை.